தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கோலாகலமாக நடைபெற்ற மகா சிவராத்திரி விழா. இசை நிகழ்ச்சிகளுடன் இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை வழிபட்ட மக்கள். மாசி சிவராத்திரியை ஒட்டி குலதெய்வ கோயில்களில் பக்தர்கள் வழிபாடு. வான வேடிக்கைகளுடன் விடிய விடிய நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளானோர் பங்கேற்பு. சிவராத்திரி நாளில் அங்காளம்மன், பத்ரகாளியம்மன் கோயில்களில் விமர்சையாக நடைபெற்ற மயான குளை நிகழ்வு. வாயில் எலும்பை கடித்து அருளாடிய பூசாரியை கண்டு பக்தர்கள் பரவசம். கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். மத்திய அமைச்சர் அமித்ஷா, சினிமா பிரபலங்கள் என லட்சக்கணக்கானோர் பங்கேற்று தியானம். கோவை ஈஷா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழா. பக்தி பரவசத்தில் சத்குருவுடன் இணைந்து நடனமாடிய ராதி ஜக்கி. சமஸ்கிருத மொழியின் முகமூடிதான் இந்தி. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம். தமிழக வெற்றிக் கழகம் எளிய மக்களுக்கான கட்சி, பண்ணையர்களுக்கான கட்சி அல்ல. பணம் பறிக்கும் மனநிலையுடன் இருக்கும் பண்ணையாளர்களை அரசியலை விட்டு அகற்ற வேண்டும் எனவும் தவேக தலைவர் விஜய் பேச்சு. கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் எல்கேஜி, யூகேஜி குழந்தைகள் போல சண்டையிட்டுக் கொள்வதாக விமர்சனம். நிதியை கொடுக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றும், நிதியை கேட்டு பெற வேண்டியது மாநில அரசின் கடமை எனவும் விஜய் கருத்து. விஜய் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் 3 மொழி கற்கலாம். தவேக தொண்டர்களின் குழந்தைகளுக்கு மட்டும் 2 மொழியா என பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம். இரண்டாயிரத்தி 26 சட்டப்பேரவை தேர்தலில் விசிக இல்லாமல் எந்த அரசியல் நகர்வும் இருக்காது என விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. கொள்கையில் தெளிவு இருப்பதால் எந்த கொம்பனாலும் தன்னை விலைக்கு வாங்க முடியாது எனவும் திட்டவட்டம். சினிமாவில் காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுகின்றனர். தவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய திருமாவளவன். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு தொகுதி எண்ணிக்கை குறையும் என கூறுவது உண்மையல்ல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களை ஏமாற்றுவதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு குறையாமல் மற்ற மாநிலங்களுக்கு எண்ணிக்கை கூடினாலும் பிரச்சனைதான். தொகுதி மறுசீரமைப்பில் விகிதாச்சாரம் எந்த அடிப்படையில் அமையும் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என திமுக எம்பி ஆர். ராசா வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே அதிமுக கவுன்சிலருக்கு அரிவாள் வெட்டு. மது அருந்தியதை தட்டி கேட்டதால் ஆத்திரம், இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை.
தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் 27 பேர் சென்னை வருகை. தனி வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்த அதிகாரிகள். நாமக்கல் ராசிபுரத்தில் பள்ளியின் கழிவறையில் மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். சக மாணவனால் அடித்துக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் போலீசார் 2வது நாளாக விசாரணை. விடுப்பு அளிக்காததால் வேலூர் அருகே ஆயுதப்படை பெண் காவலர் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி. விடுப்பு அளிக்காதது காரணமல்ல, குடும்ப பிரச்சனையே காரணம் என மாவட்ட எஸ்பி விளக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே பைக் மோதிய விபத்தால் ஏற்பட்ட தகராறு. விபத்தை ஏற்படுத்தியவரை 15 நாட்களுக்கு பின் தேடி பிடித்து அரிவாளால் வெட்டிய 5 பேர் கைது. பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளா நிகழ்வு நிறைவு. திருவேணி சங்கமத்தில் 45 நாட்களில் 65 கோடி பேர் புனித நீராடியதாக தகவல். அதிபர் டிரம்பை சந்திப்பதற்காக அமெரிக்கா செல்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. நாளை நடைபெறவுள்ள சந்திப்பில் கனிம சுரங்கம் அமைப்பது குறித்த முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அபார வெற்றி. தோல்வியை தழுவிய இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பையும் இழந்தது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இன்று பாகிஸ்தான், வங்கதேசம் அணிகள் மோதல். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தின் புதிய அப்டேட். படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாட ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிரபல கதாநாயகி யார் என்பதை இன்று அறிமுகம் செய்கிறது படக்குழு.